الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. وقال النبي صلى الله عليه وسلم ثلاثة لا يغل عليهن قلب امرئ مؤمن: الإخلاص العمل لله تعالى، والمناصحة لأئمة المسلمين، ولزوم جماعاتهم فإن دعوتهم تحيط من ورائهم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, சென்ற 2 வாரங்களாக எங்களுடைய அமல்கள் இஹ்லாஸோட தூய்மையான எண்ணத்தோடு செய்யப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக ஞாபகப்படுத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய தொடரில் சில விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹு தாலா ஒரு அமலை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னால் அதுக்கு நிபந்தனையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றது. முதலாவது ஷரியத்துக்கு தோதுவாக இருக்க வேண்டும். அப்படின்னு அல்லாஹுடைய கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை பிரகாரம் இருக்க வேண்டும். இரண்டாவது இஹ்லாஸோட தூய்மையான எண்ணத்தோடு அந்த அமல் செய்யப்பட வேண்டும். அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக செய்யப்பட வேண்டும். ஷரியத்துக்கு தோதுவாக இருக்குது, அல்லாஹுடைய கட்டளை தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை தான். இருந்தாலும் முகஸ்துதிக்காக வேண்டி, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி, பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, அல்லது பழிப்பை விட்டு தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி போன்ற காரணங்களுக்காக இருக்கும் என்று சொன்னால் அது இஹ்லாஸ் இல்லை. அந்த அமலுக்கு எல்லா இடத்துல எந்த கூலியும் கிடையாது. அதனால நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன். யாரு தன்னுடைய இறைவனை ரப்பை சந்திப்பதை ஆதரவு வைக்கின்றார்களோ, அப்படின்னா நம்பி இருக்கின்றார்களோ, யாருக்கு யக்கீன் இருக்கோ நான் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்பேன் மறுமையில் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ, ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன், முதலாவது அவர்கள் சாலிஹான அமல் செய்யட்டும், நல்ல அமல் செய்யட்டும். அப்படின்னா அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய வழிமுறையை பின்பற்றட்டும். அதோடு அல்லாஹ் சொல்றான், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த அவருடைய வணக்கத்துல நல்ல அமல் செய்யறதுல இறைவனோட வேற யாரையும் கூட்டாக்க வேண்டாம். அப்படின்னா அல்லாஹுக்காக வேண்டிய மட்டும் இஹ்லாஸோட அமல் செய்யட்டும். சென்ற வாரத்துல இஹ்லாஸ் இல்லாட்டி இஹ்லாஸுக்கு பதிலாக ஷிர்க் வந்துடும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட நேரம், மல் ஈமான் யா ரசூலல்லாஹ், கலல் அல் இஹ்லாஸ், ஈமான்டா என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா என்னன்னு கேட்டா சொன்னாங்க ஈமான். அப்ப ஈமான் தான் இஹ்லாஸ், இஹ்லாஸ் தான் ஈமான். எப்படி ஈமான் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு மற்ற விஷயங்களை நம்புகிறோமோ, இதே மாதிரி தான் இஹ்லாஸ் என்று சொல்றதும் அல்லாஹு மட்டும்தான் ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு மட்டும் வழிபடுறது, அல்லாஹை மட்டும் வணங்குறதுக்கு பேர் இஹ்லாஸ். அதுக்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இஹ்லாஸுக்கு மாற்றமான தன்மையை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா ஷிர்க் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். இப்ப இந்த ஆயத்திலையும் அமல் செய்யுங்க, இஹ்லாஸோட செய்யுங்க அர்த்தம். ஆனால் அல்லாஹ் தஆலா பாவிச்ச வார்த்தை என்ன? ஷிர்க் செய்யாதீர்கள், இபாதத்துல இன்னொருத்தரை கூட்டாளியாக்காதீர்கள். அப்படின்னா இன்னொருத்தருக்காக நீ முகஸ்துதியோடு அமல் செய்யாதீர்கள், அல்லாஹுக்காக நீ மட்டும் இபாதத் செய்யுங்கள் என்பதை ஷிர்க் என்ற வார்த்தையை சொல்லி அதை தடுத்து அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். இதே மாதிரி நிறைய ஆயத்துக்கள்ல ஷிர்க்கை விட்டு அல்லாஹ் தடுக்கிறான்னா இஹ்லாஸ் அந்த அமல்ல கொண்டு வரதுக்காக வேண்டி. அப்படி ஹதீஸ் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா யுராஇ ஃபக்கத் அஷ்ரக், யார் ஒரு முஹஸ்துதிக்கான தொழுகிறார், அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கான தொழுகிறார், அவன் இணை வைத்துட்டான்னு தான் சொன்னாங்க, ஷிர்க் செஞ்சுட்டான்னு சொன்னாங்க. அங்கு இஹ்லாஸ் இல்லை என்பதை ஷிர்க் என்ற வார்த்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன் ஸாம யுராஇ ஃபக்கத் அஷ்ரக், யார் நோன்பு பிடிக்கிறார் இன்னொருத்தருக்கு காட்டுறதுக்காக வேண்டி, முகஸ்துதிக்காக வேண்டி என்றால் இஹ்லாஸ் இல்லாட்டி அவன் ஷிர்க் செஞ்சிட்டான்னு தான் சொன்னாங்க. மன் தஸத்தக யுராஇ ஃபக்கத் அஷ்ரக், ஒருத்தர் சதக்கா கொடுக்கிறார் இன்னொருத்தருக்கு காட்டுறதுக்காக வேண்டி, அவன் ஷிர்க் செஞ்சிட்டான்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு அமல்கள்லையும் எங்கெல்லாம் முகஸ்துதி வருகிறதோ, அடுத்தவர்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, பேருக்காக வேண்டி
அல்லது பழிப்பை விட்டு தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி என்ற உணர்வு வந்தாலும் அதுவும் ஷிர்க் தான். இப்னு கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இஹ்லாஸ் உடையவர்களுடைய தன்மையை சொல்கின்றார்கள். இஹ்லாஸ் உடையவர்கள் யார் என்றால், முஹ்லிஸீன் என்று சொன்னால் இஹ்லாஸ் உடையவர்கள், அவங்க தக்கூனு அமாலு குல்லுஹா லில்லாஹி தஆலா, அவங்களுடைய அனைத்து செயல்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் இருக்கும். அக்வாலுஹு லில்லாஹி தஆலா, அமாலுஹு லில்லாஹி தஆலா, அவருடைய அமல்கள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடத்தைகள், அவருடைய கொடுக்கல் வாங்கல், முஆமலத்துஹு லில்லாஹி தஆலா, கொடுக்கல் வாங்கல் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வார். வியாபாரம் செய்வார், அதில் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வார். இது முஹ்லிஸீன்களுடைய தன்மை. ஒரு பாவத்தை விட்டு தப்பித்துக் கொள்வதா இருந்தாலும், ஐயோ இந்த பாவத்தில் நான் ஈடுபட்டேன் என்றால் என்னை மக்கள் கேவலப்படுத்துவார்கள், இந்த செய்தி மக்களுக்கு கேள்விப்பட்டா என்னை பற்றி என்ன பேசுவாங்க என்ற உணர்வுல விட மாட்டார்கள். மாறாக அல்லாஹ்வுக்காக வேண்டி விடுவார்கள். அல்லாஹ் என்னை கொண்டு கோவப்படக்கூடாது என்பதை தான் பாவத்தை விடுவார்கள். இதான் இஹ்லாஸ். மக்களுக்கு பயந்து விடுறதுனால அவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது, அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அது மாறாக ஷிர்க்காக மாறிடும். இவன் அல்லாஹ்வை பயப்படவில்லை, மக்களை பயப்படுகின்றான். அப்ப அதனால அவருடைய அனைத்து அமல்கள் என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியை நீங்க சொல்லுங்க, என்னுடைய வணக்கங்கள், இன்ன ஸலாத்தி தொழுகை, தொழுகை என்று சொன்னாங்க, தொழுகை மட்டுமல்ல உடல் ரீதியான எல்லா அமல்களும் இதுல சேரும். வனுசுக்கி என்னுடைய தியாகங்கள், குர்பான் கொடுக்கிறது, ஹஜ்ஜுடைய இபாதத்துகள், இது போன்ற என்னுடைய தியாகங்கள் அனைத்தும், ஒமஹ்யாய நான் உயிர் வாழ்வதே, என்னுடைய வாழ்க்கை முழுவதும், ஒமமாத்தி நான் மௌத்தாகிறதும் கூட, லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹுக்காக வேண்டித்தான். அப்படின்னா ஷரியத் சொன்ன பிரகாரம், நபி காட்டின பிரகாரம், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக தான் என்னுடைய அனைத்து விஷயங்களும் அமையும். இபாதத்துகள், இதே மாதிரி ஹஜ் போன்ற தியாகமான அமல்கள், அதே மாதிரி ஹயாத் மௌத் வாழ்க்கை மரணம், அப்ப எல்லாம் இதில் அடங்கிடும். என்ற சதக்காவாக இருக்கலாம், இதே மாதிரி திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் கூட இருக்கலாம். அனைத்து அமல்களும் அல்லாஹுக்காக வேண்டித்தான். லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். சொல்லுங்க, நபி அல்லாஹுக்கு எந்த இணையும் கிடையாது. அப்படின்னா இங்கே நல்லா ஷிர்க்க சொல்கிறான். இபாதத்துல அல்லாஹுக்காக வேண்டி இல்லை என்று சொன்னால், ஸலாத்தோ நுசுக்கோ அல்ல ஹயாத் மமாத் எதுவும் அல்லாஹுக்காக வேண்டி இல்லை என்றால் ஷிர்க் ஆகிடும். எனவே அந்த அல்லாஹுக்காக வேண்டித்தான் தூய்மையாக நான் அவனை வணங்குகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், தொழுகிறேன், ஹஜ் செய்கிறேன், வாழ்றேன், மௌத்தாகிறேன், அனைத்தும் அல்லாஹுக்காக வேண்டித்தான். லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். இது இவ்வாறு தான் ஏவப்பட்டிருக்கின்றது, நான் முஸ்லிம்களை சேர்ந்தவன். எனவே அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா எங்களிடத்திலிருந்து அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூட எதிர்பார்க்கிறானோ, அதே அளவு அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட ஷிர்க் வெறுக்கிற மாதிரி ரியாவையும் முகஸ்துதியும் எல்லாம் வெறுக்கின்றான். அதாவது அடுத்தவன் காட்டுறதுக்கான செய்யக்கூடிய அமல் இருக்குது, ஷிர்க்குக்கு சமன். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா பல வார்த்தைகளை கொண்டு அதை கண்டித்திருக்கின்றார்கள். அதனால நான் இப்ப தொடர்ந்து ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கேன். நேற்று அது வந்துடக்கூடாது, உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. எங்களோட வாழ்க்கையில அந்த எண்ணங்கள் மற்றவங்களுக்காக வேண்டிய தன்மை வந்துட்டுண்டா எங்களோட வாழ்க்கையில செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வேஸ்ட் ஆகிடும், எந்த பிரயோஜனம் கிடையாது, நஷ்டவாளிகளாக மாறிடுவோம். ஹஸிரத் துன்யா வல் ஆஹிரா. உலகத்துல பக்குவமாக தீன்தாரியாக காட்டினாரு, ஃபஜ்ருக்கு வந்தாரு, தஹஜ்ஜும் தொழுதாரு, சதக்காக்கள் கொடுத்தாரு, சம்பாதிக்கிற காசுகளை அவர் சேமிக்கிறது இல்ல, தான தர்மம் எல்லாம் செஞ்சாரு. எந்த அளவுக்குன்னா ஷஹீதாக கூட ஆகிட்டார் அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபட்டு. ஆனால் அவர்கிட்ட முகஸ்துதி இருந்தால், பேருக்கும் புகழுக்கும் என்று சொன்னால் அனைத்தும் வேஸ்ட். உலகத்தை இன்பமா அனுபவிக்கவும் இல்லை. அவரு காசி பணத்தை தான தர்மத்திலே செலவழிச்சாரு. வாலிபத்தை மற்றவங்களை மாதிரி ஆடம்பரமாக அங்கிங்க அலைஞ்சு திரிஞ்சு விபச்சாரத்திலையும் மியூசிக்லையும் டான்ஸ்லையும் டிஸ்கோலையும் கழிக்கல, வணக்கத்திலே கழிக்கிறார். ஆயில் அல்லாட பாதையில தீனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா நீயத் என்ன? அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி நல்ல மனிதர் என்று சொல்லப்பட வேண்டும், இவர் ஷஹீத் என்று சொல்லப்பட வேண்டும், கொடை வல்லல் என்று சொல்லப்பட வேண்டும்.
அல்லது ஆலிம் காரி என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் அவ்வளு மா துஷாஇரு பிஹி நார், இந்த 3 பேர் ஆரம்பத்தில் நரகம் இவங்களுக்கு கொண்டு ஆரம்பிக்கப்படும். ஷஹீத், காரி, ஆலிம், அடுத்தது கொடை வல்லல். இவங்க உலகத்தை அனுபவிக்கல, தீனுக்காக ஈடுபட்டார்கள். ஆனா இஹ்லாஸ் இல்லாதனால ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা, உலகமும் நஷ்டமாயிட்டது, மறுமையின் நஷ்டம். முதல் नरहத்தில் नड़ेकப்படுவார்கள். मोहतरम हज़रात, पिछले 2 हफ्ते से मैंने इखलास के बारे में आपके सामने अर्ज़ किया था. इखलास हर अमल के अंदर बहुत ज़रूरी है. इखलास के बगैर कोई भी अमल अल्लाह के यहाँ मकबूल नहीं है. इसलिए हर अमल के अंदर 2 शर्त हैं, 2 कहे या 3 कहें. पहले में दो आ जाएगा, यानी अल्लाह के हुक्म और नबी का तरीका, इसको 1 कहे या 2 कहें. और दूसरा इखलास शरीयत के अंदर हो, पहली बात. दूसरा इखलास के साथ हो, वही अमल अल्लाह के यहाँ मकबूल हैं. शरीयत तो बिल्कुल शरीयत के हुक्म के अंदर हैं, शरीयत के कवानीन के पाबंद है, लेकिन इखलास ना हो वो अमल मरदूद हैं. इखलास हैं, शरीयत पर नहीं है, वो भी मरदूद हैं. इसलिए अल्लाह पाक में जो शुरू में जो आयत आपके सामने तिलावत की, उसके अंदर फरमाता है सूरह कहफ की आखिरी आयत, फमन कान यरजु लिक़ा रब्बिही फलयअमल अमलन सालिहन. जो अपने रब की मुलाकात की यकीन रखता है उसको चाहिए फलयअमल अमलन सालिहन, नेक अमल करे, अमल सालिह करे. अमल सालिह क्या है? जो शरीयत के हुदूद के अंदर हो, अल्लाह के हुक्म और नबी पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम के तरीका, ये अमल सालिह हैं. इसमें एक ना हो वो अमल सालिह में शामिल नहीं है. फिर अमल सालिह काफ़ी नहीं है, वला युशरिक बिइबादति रब्बिही अहदा, और अपनी इबादत के अंदर, अपने रब की इबादत के अंदर किसी को शरीक न करे. इससे अल्लाह पाक ये कहता है कि उसके अमल के अंदर इखलास होना चाहिए. इसलिए पिछला हफ्ता भी मैंने आपसे तफसील से बात किया था कि अल्लाह पाक ने कुरान के अंदर और हदीस के अंदर भी अल्लाह के नबी ने जहाँ पर अदम इखलास हो, इसका जो लफ्ज़ इस्तेमाल किया है वो शिरक का लफ्ज़ है. शिरक का लफ्ज़ इस्तेमाल क्या है? यानी अदम इखलास के अंदर, रिया के अंदर शिरक शामिल है, शिरक शामिल है. तो इसलिए अल्लाह पाक कहता है जो अमल करेगा तो मेरे खुशनुदी के लिए, मेरे रज़ा के लिए करे, इसके अंदर किसी को भी शरीक न करे. तो किसी के शरीक करना क्या मतलब? किसी की मदह, किसी की तारीफ की चाहत हो, या किसी की मलामत से बचना हो, या लोग कहे अच्छा आदमी हैं, ये दीनदार हैं, गुनाह से बचता है. अगर कोई दुनियावी मनफात हो, ये सारे रिया में शामिल हैं, रिया शिरक में शामिल हैं. इसलिए कि अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के पास एक सहाबी आए, उन्होंने पूछा कि या रसूलल्लाह मल ईमान, ईमान क्या है? फरमाया अल इखलास, इखलास है. पूछा कि इखलास क्या है? फरमाया ईमान. तो इसके मफहूम मुखालिफ बरअक्स ये हैं कि ईमान के खिलाफ शिरक हैं या कुफ्र हैं, और इखलास के खिलाफ रिया हैं. तो अगर पूछा जाए शिरक क्या है तो कहेंगे रिया. रिया क्या है? कहेंगे शिरक. क्यों? जो भी रिया अपने अमल के अंदर दिखलावा के साथ अमल करता है, इसके दिखलावे जिसके अंदर हो, वो ये चाहता है कि लोगों से कुछ मुझे मिले, उनसे नफा या जरर से बचना हो, नफा मिलना है, जरर से बचना, ये शिरक है. इसलिए अल्लाह पाक ने शिरक का लफ्ज़ इस्तेमाल किया. ये बात बहुत अहम है, ये मुझे भी ज़रूरत है, आपके लिए भी ज़रूरत है, इसलिए मैंने थोड़ा सा तफसील से 2-3 हफ्ते से बात कर रहा हूँ. अगर हमारे अमाल के अंदर इखलास ना हो तो हमारा कोई भी काम हमें काम नहीं आएगा, सब कुछ ज़ाय हो जाएगा. खसिरत दुनिया वल आखिरा, दुनिया के अंदर भी खसारे में है और आखिरत के अंदर भी कुछ काम नहीं आएगा हमें. क्योंकि जो अमल कर रहा है, जो नेक अमल, कोई दीनदार हैं, रात की इबादत में मसरूफ़ हैं, रात की नींद की कुर्बान करके तहज्जुद पढ़ता है, मस्जिद में भी आता है, 5 वक्त की नमाज के लिए अपने कारोबार छोड़ के आ जाता है,
روزہ رکھتا ہے گرمیوں کے اندر بھی نفل روزے، صدقہ خیرات کرتا ہے، جو کماتا ہے اس کو بچاتا نہیں، نیک راستوں پہ خرچ کرتا ہے، اور اپنی جوانی اپنی زندگی دین کے لیے قربان کرتا ہے، یہاں تک کہ شہید بھی ہو گیا اللہ کے راستے میں۔ یعنی دنیا کے عیش و آرام میں اپنی زندگی کو نہیں لگایا، اپنے مال و دولت کو خرچ نہیں کیا۔ جیسے جوان لوگ اپنی جوانی کے عیش و آرام میں عیاشی میں خرچ کرتے ہیں، ڈسکو میں جاتے ہیں، ڈانس کے اندر، شراب نوشی کے اندر، زناکاری کے اندر، ایسے گناہوں میں شامل ہوتے، یہ بندہ، یہ نوجوان اپنے جوانی کو بھی اللہ کے لیے قربان کیا ہے ظاہر پر، لیکن دل میں کیا ہے؟ لوگ مجھے کہے اچھا دیندار ہیں، یہ نیک بندہ ہیں۔ اگر یہ نیت ہو پھر اس کی سب کچھ بیکار ہے، ضائع ہو جائے گا۔ اس لیے اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم نے فرمایا من صلی یرائی فقد اشرک، جو نماز پڑھتا ہے دوسروں کو دکھانے کے لیے اس نے شرک کیا ہے۔ من صام یرائی فقد اشرک، جو روزہ رکھتا ہے دوسروں کو دکھانے کے لیے وہ شرک کر رہا ہے۔ من تصدق یرائی فقد اشرک، جو صدقہ دے رہا ہے دوسروں کو دکھانے کے لیے وہ شرک کر رہا ہے۔ اپنی پوری زندگی نیک کام پہ خرچ کر رہا ہے لیکن نیت دوسروں کے لیے ہو، دکھلاوے ہو، وہ فرمایا عمل مردود ہیں، وہ شرک ہیں، یہ عمل نہیں ہے۔ تو اس لیے پچھلے ہفتے میں نے عرض کیا تھا، سب سے پہلے جو جہنم کو شروع کی جائے گی 3 شخص ہیں، اول ما تسعر بہ النار، 3 شخص ہیں، وہ کوئی بڑے زناکار یا چور یا قاتل کوئی نہیں ہوگا بلکہ ظاہر پر دیندار تھے۔ ایک ہے اپنی پوری زندگی دین کی خدمت میں، قرآن کی تلاوت کے اندر قرآن کو سکھانے میں لگایا، قاری یا عالم، وہ ہوگا۔ دوسرا سخی، اپنے مال و دولت کو اللہ کے راستے میں نیک کاموں میں خرچ کیا تھا، اور تیسرا اپنی زندگی پورے دین کے لیے لگایا یہاں تک کہ شہید بھی ہو گیا۔ تو ان کو پوچھا جائے گا، یہ بتائیں گے تیرے لیے کیا؟ اللہ پاک کہے گا میرے لیے نہیں کیا، تو جھوٹ بولتا ہے۔ تو اس لیے کہا گیا تجھے جری کہا جائے، شجاع اور بہادر، وہ کہا گیا ہے، اور یہ کہا جائے تو بڑا سخی ہے، وہ بھی کہا گیا۔ یہ کہا کہ اب تو چاہتا تو بڑا عالم ہے، قاری، وہ بھی کہا گیا۔ اب تیرے دینے کے لیے کچھ بھی ہمارے پاس نہیں، جا جہنم، منہ کے بل اللہ پاک اس کو جہنم میں پھینک دیں گے۔ یہ سب سے پہلے 3 شخصوں سے جہنم شروع کیا جائے گا۔ تو اس کی دنیا بھی خراب، کیونکہ دنیا میں اس نے عیش و عیاشی کیا، اس نے نہیں کیا، انجوائے نہیں کیا، عیش و آرام میں زندگی گزارا نہیں، اس نے سب نے عبادت کے اندر قربانی میں تو گزارا ہے، اس لیے خسرت دنیا وہ بھی ضائع ہو گیا، والآخرہ آخرت بھی، ادھر بھی کچھ نہیں ملا۔ تو اس لیے ہر عمل کے اندر اخلاص کا ہونا بہت ضروری، اس لیے اللہ پاک بھی، اللہ کے رسول بھی، جیسا اللہ پاک یہ چاہتا ہے بندہ میری ہی عبادت کرے، کسی کو میرے ساتھ شریک نہ کرے، ایسا بھی اللہ پاک یہ چاہتا ہے بندہ میرے لیے ہی عمل کرے، کسی اور کو اس میں شریک نہ کرے۔ اس لیے ہر عمل کے اندر اخلاص کا ہونا بہت ضروری۔ اللہ پاک اللہ کے نبی کو دیکھ کے مخاطب کر کے فرما رہا ہے، قل ان صلاتی ونسکی ومحیای ومماتی للہ رب العالمین، یہ نبی آپ کہہ دیجئے میری نماز یعنی ساری عبادات، ونسکی میری قربانیاں، اور میرے حج، اور جو بھی میں جسم کے قربانی کے ساتھ مجاہدی کے ساتھ جو عمل کرتا ہوں وہ سارے، اور محیای میری حیات، وممات میری موت، یہ سارے للہ رب العالمین، اللہ کے لیے ہو، اللہ کے لیے ہیں، اللہ کے لیے ہیں، لا شریک لہ، اسی کے ساتھ کوئی شریک نہیں ہے۔ اللہ پاک کیوں کہتا ہے؟ یعنی جو دوسروں کے دکھلاوے کے لیے عمل کرے گا وہ اللہ کے ساتھ کسی کو شریک کرتا ہے، اس لیے اللہ کے ساتھ کوئی شریک نہیں ہے، میں اللہ ہی کے لیے سب کچھ کرتا ہوں، وَبِذَلِكَ أُمِرْتُ وَأَنَا مِنَ الْمُسْلِمِينَ، اسی کا مجھے حکم دیا گیا ہے اور میں مسلمانوں میں سے ہوں۔ یہ مسلمان کے لیے چاہیے ہر عمل اپنے اندر اللہ کے لیے ہو، جیسا کہ ابن قیم جوزی رحمۃ اللہ علیہ نے فرمایا کہ مخلصین وہ ہیں ان کے ہر عمل کے اندر اللہ کی خوشنودی ہو، تکون اعمال کلھا للہ، اس کے سارے اعمال اللہ کے لیے ہوگا، اس کے اعمال تکون اقوال کلھا للہ، اس کے سارے اقوال، ساری باتیں بھی اللہ کے لیے کرے گا، اگر کچھ باتیں وہ چھوڑتا ہے وہ بھی اللہ کے لیے چھوڑے گا، اگر کسی سے محبت کرے، کسی کو لین دین کرے، سب معاملات معاشرات سب اللہ کے لیے ہوگا۔ یہی اخلاص والے
फिर जब ये कैफियत होगी तो किसी से वो तारीफ को नहीं चाहेंगे, किसी की मलामत की परवाह नहीं करेंगे। अगर नेक अमल कर रहा है, कोई उसके मलामत कर रहे हैं, तो वो अगर मुखलिस हैं तो उन लोगों की बात सुन के अमल नहीं छोड़ेगा। अगर मुखलिस नहीं है तो लोगों की बातों की वजह से अमल को बढ़ाएगा या कम करेगा या छोड़ देगा। इखलास की अलामत यह हैं. அப்போ இஹ்லாஸ் அடையாளம் என்ன? இப்னு கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அமல் செய்கிறவருடைய எண்ணத்தில் அனைத்தும் அல்லாஹுக்காக வேண்டிய எண்ணம் இருக்கும், வேற யாரையும் அவர் கூட்டாக்க மாட்டாரு. அந்த இஹ்லாஸுடைய பிரதிபலிப்பு என்ன? அஸ்ஸலாத் என்னன்னு சொன்னா, இஹ்லாஸோட அமல் செய்கிறவங்க இன்னொரு அமலா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறாங்கண்டா மக்கள் தன்னை புகழனும் இகழனும் இதை பற்றி எந்த ஒரு கவலையும் இருக்காது. புகழ்ந்தாலும் சமந்தான், இகழ்ந்தாலும் சமந்தான். அதை பற்றி அவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க. புகழ்ந்தாங்க என்பதனால அமலை கூட்டவும் மாட்டாங்க, இகழ்ந்தாங்க என்பதற்காண்டி அமலை விடவும் மாட்டாங்க. ஒரு பாவத்தை விடுவதா இருந்தாலும் அல்லாஹுக்காண்டி விடுவார்கள், நன்மையை செய்யறதா அல்லாஹுக்காண்டி செய்வார்கள். அதனால ஹதீஸ்ல வருது, எவ்வாறு அமல அல்லாஹுக்காக வேண்டி செய்யறது கட்டாயமோ இதே மாதிரி பாவத்தை விடுறதும் அல்லாஹுக்காண்டி கட்டாயம். அதே மாதிரி எவ்வாறு அமல அடுத்தவங்களுக்காக காட்டுறதுக்காக செஞ்ச ஷிருக்கோ இதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்காக ஒரு காரியத்தை விட்டாலும் ஷிருக்கு தான், ஒரு பாவத்தை விட்டாலும் ஷிருக்கு தான். அடுத்தவங்க ஏசுவாங்க, அடுத்தவங்க பழிப்பாங்க, அடுத்தவங்க குறை சொல்லுவாங்க, ஒரு பாவத்தை விடுறோம், இதுவும் ஷிருக்கு தான். அதனால ஹதீஸ்ல வருது, அஷ்ஷிருக்கு அதக்கு மின் தபீபின் நமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷிர்க் இருக்குது, நாங்க நினைக்கிற மாதிரி புத்துகளை வணங்குறது, கும்பிடுறது, கபருக்கு போய் கபர்களை வணங்குறது மட்டுமல்ல ஷிர்க். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எறும்புடைய ஊர்தலை விட அபூர்வமானது, அதை விட நுட்பமானது. அதை ஷிர்க் எங்களோட வாழ்க்கையில வந்துட்டது, உள்ளத்துல வந்துட்டு என்பதை பெருசா தெரியாது. பாருங்க, பெரிய ஓகாத்தா போகுது, பெரிய லோரிகள் கிராஸ் ஆகுது, அது எங்களுக்கு சத்தம் கேட்குது, அசைவு ஒன்று வருது, எறும்பு இதால போகுது, எங்களுக்கு எந்த அசைவும் கிடையாது. இதை மாதிரி தான் ஷிர்க். ஷிர்க்குடைய அது எங்களோட உள்ளத்துல வருது என்பது எங்களுக்கே தெரியாது, மௌத்துடைய நேரத்தில் தெரிய வரும், அல்ல மறுமையில கண்டுகொள்வோம். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனாதா லில்லாஹ் வ மனா லில்லாஹ் வ ஹப்ப லில்லாஹ் வ புகத லில்லாஹ் வ அன்கஹ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். சொன்னாங்க, யார் ஒருத்தர் கொடுக்கிறார், ஒரு கொடையை கொடுக்கிறார், ஏதோ ஒரு உதவி ஒன்று செய்யறாரு, ஒரு காசை கொடுக்கிறார், ஆனா அல்லாஹுக்காண்டி கொடுக்கிறார். வமனா லில்லாஹ், ஒரு விஷயத்தை அவர் செய்யல, விடுறார், அல்ல கொடுக்காம இருக்கிறார், கேட்டு வாரார். இவர் கேட்டு வாரது இவர் தெரியும், பாவமான காரியத்துக்கு இந்த காசை பயன்படுத்துவார். ஒரு பொருளை கேட்கிறார், இதை வச்சு அவர் ஹராமான வழியில் இதை பயன்படுத்துவார் என்று தெரியும். அல்ல தன்னுடைய மகள்கிட்ட திருமணம் பேசி வராங்க, மகளை கேட்டு வராங்க, அல்ல மகனுக்கு திருமணம் பேசி வராங்க. இவர் முடிச்சு கொடுக்கிறாரு, அந்த வீடு சாலிஹான வீடு, அந்த பெண் சாலிஹான பெண், அல்ல அந்த ஆண் சாலிஹான பெண் ஆண் என்பதற்காக வேண்டி தன்னுடைய மகன் அல்ல மகளை முடிச்சு கொடுக்கிறார். அதே நேரத்தில் அந்த குடும்பம் மோசமானது, தீன்தாரிகள் அல்ல, பெரிய பணக்காரங்க தான், பிரபல்யமானவங்க தான், வசதியானவங்க தான், ஆனா தீன் இல்லை என்பதற்காக வேண்டி கொடுக்காம இருக்கிறார். இந்த பெண்ணை கொடுக்கிறதும் கொடுக்காம இருக்கிறதும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். குடும்பத்துக்காக வேண்டிய, ஊருக்காக வேண்டிய, வசதிக்காக வேண்டிய, இதுக்காக என்ன வரக்கூடாது. அவனுக்கு தொழில் இல்லை என்பதற்கான கொடுக்கறதில்ல, அவன்கிட்ட தீன் இல்லை என்பதனால் அல்லாஹ் பயந்து பெண்ணை கொடுக்கலண்டா, இதுவும் ஒரு இபாதத்தான். அல்லாஹுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும். கூட்டாளி மாற தேர்ந்தெடுக்கிறண்டா, இவன் எனக்கு எல்லா நேரத்திலும் உதவி செய்வான் என்பதற்காக வேண்டி அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி நேசிக்கணும். இவர் சாலிஹான மனிதர், தொழுகையாளி, மார்க்கப்பட்டுள்ளவர், தீன்தாரி என்பதற்காக நேசிக்க வேண்டும். ஒருத்தரோட கோச்சி கொள்வதா இருந்தாலும் அல்லாஹுக்காண்டி கோவிக்க வேண்டும். இவன் தீன் இல்லை, இவன் மார்க்கப்பட்டுள்ள, இவன் பாவத்தின் பக்கம் அழைக்கின்றான், இவன் செஞ்ச செயல் அல்லாஹ்வுக்கு மாற்றமானது, அதன் தற்காலிகமாக கோச்சிக்கொள்ள, நிரந்தரமாக அல்ல. அப்படியான கோபங்களும் கூட அல்லாஹுக்காண்டி இருக்க வேண்டும். வான்கஹலில்லா, சில ரிவாயத்தில் இந்த வார்த்தை வரல, சில ரிவாயத்தில் வந்திருக்கு. அவர் திருமணம் முடிக்கிறார் அல்ல முடிச்சு கொடுக்கிறார், திருமணம் முடிச்சு கொடுக்கிறார் எதற்காக வேண்டி? அல்லாஹுக்காக வேண்டித்தான் என்று சொன்னால் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், மிகப்பெரிய சர்டிபிகேட் அவருக்கு கிடைக்கிது. அது என்ன? அவருடைய ஈமான் பூர்த்தி ஆகிட்டது. ஏன்? இஹ்லாஸ் பூர்த்தி ஆகிட்டது. ஏன் ஈமான் பூர்த்தி ஆகுது? இஹ்லாஸ் பூர்த்தி ஆகுது. ஏன் ஈமான் குறையுது? இஹ்லாஸ் குறையுது. எங்கெல்லாம் இஹ்லாஸ் குறையுமோ அங்கே ஈமான் குறைஞ்சிடும். அதனால இந்த தன்மைகள், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்துக்கு சொன்னாங்க. இதெல்லாம் எல்லா விஷயங்களும் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி,
என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய தியாகம், என்னுடைய ஹயாத், என்னுடைய மௌத், அனைத்து காரியங்களும் எந்த அளவுக்குண்டா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய மனைவியுடைய வாயில ஒரு கவலை உணவு வைக்கிறாய் அல்லாஹுக்காக, இதுவும் சதக்கான்னு சொன்னாங்க. நீங்க சம்பாதிக்கிறீங்க உண்மை சொல்லி, ஹராம் ஹலாலை பேணி அல்லாஹுக்காக வேண்டி சம்பாதிச்சா நீங்க சம்பாதிக்கிறது இபாதத். அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன் மா நபியீன் வ ஸித்தீகீன் வ ஷுஹதா. உண்மை பேசி அமானிதத்தை பேணி யார் வியாபாரம் செய்கிறார், இவர் யாரோடு எழுப்பப்படுவார்? நபிமார்களோட, சித்தியக்கீன்களோட, ஷுஹதாக்களோட. ஏன் அவரு அமானிதம் அமானிதம் சொன்னா என்ன? அமானிதத்தில் இஹ்லாஸும் சேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்லாஸ் அமானிதத்துக்கு மாற்றம் ஹியானத். ஹியானத்தை விட்டு தப்பித்துக் கொள்வது இஹ்லாஸ் கட்டாயம். சொன்னாங்க சலாசத்துன் யகுது அலைஹின்ன லா யகுது அலைஹின்ன கல்பு இம்ரிஇ முஃமின். மூன்று விஷயங்கள் இருக்குது. லா யகுல்லு அலைஹின்ன கல்பு இம்ரிஇ முஃமின். ஒரு முஃமினானுடைய அடியானுடைய உள்ளம் இந்த மூன்று தன்மைகள் இருக்கும் பொழுது ஒரு நாளும் ஹியானத் செய்யாது. அவங்களிடத்துல அமானிதத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய தன்மை வராது. அவங்களுடைய உள்ளத்துல வஞ்சகம், குரோதங்கள் போன்ற தன்மைகள் வராது. இந்த லா யகுல்லு அலைஹின்ன கல்பு இம்ரிஇ முஃமினுக்கு முஹத்திஸீன்கள் சொல்லக்கூடிய விளக்கம், லா யதுஹுல் அலைஹி அல் ஹக்த் வல் ஹியானா. அவருடைய உள்ளத்துல முஹஸ்துதி, வஞ்சகம், குரோதம் போன்ற தன்மைகள் வராது. அது என்ன? முதலாவது இஹ்லாஸ் அமலில்லாஹ். அனைத்து அமலும் அல்லாஹுக்காக வேண்டிய தூய்மையான எண்ணத்தோட செய்ய வேண்டும். அனைத்து அமல்களையும் அல்லாஹுக்கான இஹ்லாஸோட செய்யணும். இந்த தன்மையாட்ட வருதோ அவங்களுடைய உள்ளத்துல ஒரு நாளும் ஹியானத் வராது. அவங்களுடைய உள்ளத்துல அந்த ஏமாற்றக்கூடிய தன்மை வராது, குரோதம், வஞ்சகம் வராது. அடுத்து சொன்னா முனாசஹத்து லிஐமத்துல் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு நலவு நாட வேண்டும். அப்படின்னா அவருடைய கட்டளைகளை, அவருடைய ஏவல்களை ஷரியத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் அதுக்கு அடிபணிய வேண்டும், பின்பற்ற வேண்டும், அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அடுத்து வலுசூமி ஜமாஅத்திஹிம். அந்த ஜமாத் அவங்களுக்குள்ள, மூமின்களுக்குள்ள, முஸ்லிம்களோட கூட்டம் ஒன்று இருக்குது என்றால், மார்க்கம்படி நடக்கிறார்கள் என்றால் அவங்களை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அவங்களோட சேர்ந்திருக்க வேண்டும் எல்லா காலத்திலையும். ஏண்டா ஃபஇன்ன தாவத்தஹும் துஹீத் மின் வராஇஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களோட துஆ இருக்கே அவங்களை சூழ்ந்திருக்கின்றது, அப்படின்னா அவங்களோட கூட இருக்கின்றது, அவங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு உதவியை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால கியானத்தை விட்டும் முஹஸ்துதை விட்டும் தப்பித்துக் கொள்வதற்கும் இஹ்லாஸ் கட்டாயம். இதன் மூலமாக மனிதன் உள்ளம் சுத்தமாகுது. இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இறங்குகிறது. इसलिए हजरात इखलास हर अमल के अंदर ज़रूरी है. जिंदगी के हर शोबे के अंदर, हर शोबे के अंदर हो. जैसा कि अल्लाह के अल-वसायत के अंदर अल्लाह ने कहा है और अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, ईमान की तकमीलत के लिए, ईमान की पूरा मुकम्मल ईमान लाने के लिए भी इखलास शर्त है. अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, मनाअता लिल्लाह व मना लिल्लाह व हब्ब लिल्लाह व बुग़द लिल्लाह व अनकह लिल्लाह फ़क़द इस्तकमल ईमान. जिसने ये 5 काम करता है, यानी जो दे रहा है अल्लाह के लिए, वो रोक रहा है, मना कर रहा है, वो भी अल्लाह के लिए. यानी किसी ने कोई ज़रूरत मांगी, कोई माल दौलत मांगी, कोई चीज़ मांगी, दे रहा है इसके लिए नहीं कि ये मेरी तारीफ करे या मुझे ज़रूरत पड़े ये भी मुझे मदद करे, ये नीयत नहीं होगी, बल्कि अल्लाह के लिए देगा. वह मना लिल्लाह, अगर रोकता है, नहीं दे रहा है, वो भी अल्लाह के लिए, अपने दिल की ख्वाहिश के लिए नहीं है. ये इसने मुझे मदद नहीं की, इस वजह से मैं इसकी मदद नहीं करता, या मुझे ऐसा काम किया तो उसकी वजह से मैं इसकी मदद नहीं करता, या अगर उसको मैं दूंगा इसको गुनाह में, गलत कामों में खर्च करेगा, इसलिए नहीं, बल्कि वो नियत हो तो अल्लाह के लिए न दे, मना करे भी अल्लाह के लिए मना करे. फिर फरमाया वहब लिल्लाह, अगर किसी से मोहब्बत करे, दोस्ती करे, वो भी अल्लाह के लिए हो. ये नहीं कि मेरा अच्छा दोस्त है, मेरा बचपन से साथ है, इस वजह से मैं उससे मोहब्बत करता हूँ. बीवी से भी मोहब्बत हो अल्लाह के लिए हो, औलाद से भी मोहब्बत हो अल्लाह के लिए हो, किसी से भी मोहब्बत अल्लाह के लिए. वाबुग़द लिल्लाह, अगर किसी से बुग़्ज़ रखे, किसी से नाराजगी हो, वो भी अल्लाह के लिए. ये नहीं कि उसने मुझे ऐसा किया इस वजह से मुझसे नाराज हूं, बल्कि अल्लाह के लिए हो. और वान का लिल्लाह, अगर
نکاح کرائے اپنی بیٹی کو، اپنے بیٹی یا بیٹا کو، وہ بھی اللہ کے لیے ہو، یہ نہیں کہ اس کے خاندان بہت اچھے ہیں، وہ بڑے مالدار ہیں، ان کا نام و شان ہے لوگوں میں، بڑے خاندان کے، اس وجہ سے نہیں، بلکہ نکاح ان سے کرائے کہ اللہ کے لیے۔ اگر منع کرنا ہے کہ وہ اس کے پاس کاروبار نہیں ہے، دنیاوی لحاظ سے کمزور ہیں، اس وجہ سے نہیں، بلکہ اللہ کے لیے منع کریں۔ اگر ایسی کوئی اس کے اندر صفت ہے جس کی وجہ سے ہماری بیٹی نہیں دے سکے، اس وقت بھی یہ نیت ہونی چاہیے، میں اللہ کے لیے اپنی بیٹی کو روک رہا ہوں، میرے بیٹے کو منع کر رہا ہوں۔ یہ صفت جب آ جائے تو فرمایا بڑے سرٹیفکیٹ اللہ کے نبی نے دی، بہت بڑی شہادت ہے، فقد استکمل الایمان، اس کا ایمان پورا ہو گیا ہے، اس کا ایمان کامل ہے۔ ایمان کا کامل ہونا کوئی آسان کام نہیں ہے، تو اس کا مطلب ہے ایمان کامل اس لیے ہوا، اس کا اخلاص کامل ہو گیا ہے۔ اخلاص، کیونکہ ہر بات اخلاص کی ہے۔ جب اخلاص پورا ہوگا ایمان پورا ہوتا ہے، جب اخلاص کے اندر کمی آتی ہے تو ایمان کے اندر کمی آتی ہے، اس لیے اخلاص پر محنت کرنا بہت ضروری۔ اخلاص کے بغیر کوئی بھی عمل اللہ کے ہاں مقبول نہیں ہے۔ یہ صرف یہ دینا، منع کرنا اور محبت کرنا، ناراضگی یا نکاح کرانا، ان 5 باتوں کے اندر محصور نہیں ہے، بلکہ اس کے زندگی کے ہر شعبے، ہر عمل اللہ کے لیے ہو۔ جیسا کہ فرمایا میری نماز، میری عبادت، میری حیات، میری موت، یہ ساری اللہ کے لیے ہیں۔ پوری زندگی کے ہر شعبہ کسی سے تعلق رکھے، کاروبار کرے، اگر آپ کاروبار کر رہے ہیں آپ اس کو اللہ کے لیے کریں۔ یہاں تک کہ اللہ کے نبی نے فرمایا اگر آپ نے اپنی بیوی کے منہ کے اندر ایک نوالا، اگر ایک لقمہ آپ رکھتے ہیں، وہ بھی اللہ کے لیے کریں گے، صدقہ ہیں۔ اپنے بچوں کے کھلا رہے ہیں، صدقہ ہیں، جب اللہ کے لیے کریں۔ یہ نہیں کہ میں میری بیوی اس وجہ سے، میرے بچے اس وجہ سے، نہیں، اللہ کے لیے کرے تو عبادت بنتی ہے۔ ان کے لیے آپ کاروبار کر رہے ہیں، شریعت کے حدود کے اندر رہتے ہوئے، شریعت کے پابندی کرتے ہوئے۔ ایمان فرمایا التاجر الصدوق الامین مع صدیقین، مع نبیین و صدیقین و شہداء، جو کاروبار کر رہا ہے اس کے اندر امانت اور صدق، سچائی اور امانت داری، اس کا اگر اختیار کرتا ہے، وہ قیامت کے دن نبیوں کے ساتھ ہوگا، صدیقین کے ساتھ ہوگا، شہداء کے ساتھ ہوگا۔ کیا کاروبار، لیکن دین کے ساتھ اللہ کے لیے۔ تو امانت کیا ہے؟ امانت کہتے ہیں کہ ایمان، یہ بھی اخلاص کا ایک حصہ ہے۔ جس کے دل کے اندر اخلاص ہو وہ کبھی بھی خیانت نہیں کرے گا۔ اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمایا ثلاثۃ لا یغل علیہن قلب امرئ مؤمن، 3 چیزیں ایسی ہیں اگر وہ کسی مومن کے دل کے اندر ہوگا، مومن کے پاس ہوگا، اور 3 چیزیں، تو اس کا مومن کا دل کبھی بھی خیانت نہیں کرے گی بلکہ امانت دار ہوگی۔ اس حدیث کی تفسیر کے اندر یہ لکھے ہیں شراح حدیث نے کہ لا يدخل علیہن الخیانہ والحقد، اس کے دل کے اندر حقد، کسی کے بارے بدگمانی، بدظن کبھی بھی داخل نہیں ہوگا، اور کبھی بھی خیانت نہیں کرے گا۔ اور 3 چیزیں کیا ہے؟ پہلے اخلاص العمل للہ تعالی، سارے عمل اللہ کے لیے اخلاص کے ساتھ کریں، اس کے اندر کسی کو شریک نہ کریں۔ اور مناصحت المناصحہ لائمۃ المسلمین، مسلمان کے جو سردار ہے، جو امیر ہے، ذمہ دار ہیں، وہ ان کے اتباع کریں، اور شریعت کے مخالف حکم نہ کرے، شریعت کے خلاف نہ چلے، تو ان کی باتوں کو ماننا چاہیے، ان کی مدد کرنا چاہیے، ان کے ساتھ چلنا چاہیے، ان سے الگ نہیں ہونا۔ آگے فرمایا وَلُزُومِ جَمَاعَتِهِمْ، اگر مسلمان کی اچھی جماعت ہیں، دیندار جماعت ہیں، تو اس کو لازم پکڑ لو، ان کے ساتھ رہو۔ کیوں؟ فَإِنَّ دَعْوَتَهُمْ تُحِيطُ مِنْ وَرَائِهِمْ، ان کی دعا ان کے ارد گرد گھومے ہوئے ہیں، ان کے ارد گرد ساتھ ہیں، ان کے ساتھ، یعنی اللہ کی مدد اور ان کی دعا کی قبولیت ان کے ساتھ ہیں، ان کی دعا ان کی احاطہ کر چکی ہیں، ان کے ساتھ ہیں، اس لیے ان کے ساتھ رہو۔ تو یہ جو اخلاص ہیں، اس کی وجہ سے خیانت سے انسان بچتا ہے۔ جب کاروبار میں اللہ کے لیے کرے گا وہ کبھی جھوٹ نہیں بولے گا، جو اللہ کے لیے کرے گا وہ کسی کی مال نہیں کھائے گا، کبھی چوری نہیں کرے گا، کوئی گناہ نہیں کرے گا۔ تو پھر یہ کیوں نبیوں کے ساتھ نہیں رہے گا؟ کیوں شہداء کے ساتھ، صدیقین کے ساتھ نہیں ہوگا؟ کیوں؟ یہ سارے اعمال ان جیسے ہیں،
من तशब्बह बिक़ौमिन हुशिर माहुम, जो जिसकी मुशाबहत इख्तियार करेगा इस दुनिया के अंदर, अल्लाह पाक उनके साथ उसका हश्र करेंगे. அப்ப யாருக்கு யார் ஒப்பாகிறாங்களோ, ஹதீஸ்ல வருது, மன் தஷப்பஹ பிகௌமின் ஹுஷிர மாஹும், யார் யாருக்கு ஒப்பாகிறாங்களோ அவங்களோட கூட கியாமத்தினால் எழுப்பப்படுவார்கள். இவர் வியாபாரம் தான் செய்கிறார், ஆனா இவருடைய அமல் இஹ்லாஸ், தூய்மையான தன்மை, அமானிதம், இதே மாதிரி மோசடி செய்யாமல் இருக்கக்கூடியது, உண்மை பேசுறது, இதெல்லாம் நபிமார்களுடைய தனம், அவங்களுடைய தன்மை, சுஹதாக்களுடைய தன்மை, சித்திகீன்களுடைய தன்மை. எனவே இவற்றை அந்த தன்மை இருக்குது என்றால் இவர்களோடு கூட அல்லாஹ் அவரை எழுப்புவான். இதே மாதிரி இஹ்லாஸுடைய இன்னொரு லாபம் தான், சின்னொரு அமலை பெரிய கூலியை தேடித்தரும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்களை யமனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பின நேரம் அவங்க சொன்னாங்க, அவுஸ்னி யா ரசூலல்லாஹ். கடைசி நேரம் அவங்க சொன்னாங்க முஆத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல, முஆத் நீங்க திரும்பி வர நேரம் என்னுடைய கபருக்கு பக்கத்தால தான் நீங்க போவீங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு ரசூலா விட்டு பிரியறது. போறது ஒரு கவலை, திரும்பி வரும்போது ரசூலா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கவலை இருக்கும். அதனால அவங்க இறுதி உபதேசத்தை கேட்டாங்க, அவுஸ்னி யா ரசூல் எனக்கு வசியத் செய்யுங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்ன வசியத் செஞ்சாங்க? சொன்னாங்க, அஹ்லிஸ் தீனக், உன்னோட தீனை இஹ்லாஸுல்லதா ஆக்கிக்கொள், உன்னுடைய மார்க்கத்தை இஹ்லாஸுல்லதா ஆக்கிக்கொள். யக்ஃபிக அமலுல் கலீல், அமலுல் கலீல், கொஞ்சம் அமல் செஞ்சால் உனக்கு போதுமாகனு சொன்னாங்க. அப்படின்னா இஹ்லாஸோட செய்யக்கூடிய அமல் இருக்குதே, அது கொஞ்சமா இருந்தாலும் பெரும் மலையாள நன்மையை தேடித்தரும். இஹ்லாஸ் இல்லாத அமல்கள் அல்லாஹ் இடத்துல எந்த பெருமதியும் கிடையாது. வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பல மடங்காக ஆக்கி கொடுக்கிறான். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துடைய தஃப்சீர் எழுதுறாங்க, ஐ பிகத்ரி இஹ்லாஸிஹி லில்லாஹ், எந்த அளவுக்கு அவருடைய அமலுடைய இஹ்லாஸ் இருக்குமோ, தூய்மையான எண்ணம் இருக்குமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் பல மடங்கு ஆக்குவான். ஒரே அமல் தான், 2 பேரும் 2 ரக்காத் தான் தொழுதாங்க, ஒருத்தருக்கு 10ல் 1 தான் நன்மை கிடைக்கும், இன்னொருத்தருக்கு 9ல் 1, இன்னொருக்கு 8ல் 1, இன்னொரு 6ல் 5ல், இப்படி சிலருக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு அமல் தான், ஒரே மாதிரி தான், ஆனா இஹ்லாஸுடைய வித்தியாசத்தின் காரணமாக அமலுடைய கூலி பல மடங்காக ஆக்கப்படும். அதனால அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, இஹ்லாஸின் காரணமாக ருப்ப அமலின் கலீல் துகஃபிருஹு நிய்யா, நிறைய அமல்கள், சின்ன சின்ன அமல்கள் இருக்கு, அமல் சகீர் கலீல், சின்ன அமல்கள், ஆனா அவருடைய நியத்திற்கு அது மிக பெருசாக மலையளவா ஆக்கிடும். ஒரு பிடி, ஒரு கடுகளவுள்ள அமலும் கூட உஹது மலையை விட பெரிய கூலியை தேடித்தரும். ருப்ப அமலின் கஸீர் துஸகிருஹு நிய்யா, எத்தனையோ பெரும்பெரும் அமல்கள் இருக்கும், மலையாள அமல் செஞ்சிருப்பாரு, நியத்தை அதை சிறுசாக்கிடும். அப்படின்னா நியத்தில் ஏற்பட்ட பலகீனம், நியத்தில் ஏற்பட்ட குறைபாடு அந்த அமலை சிறுசாக ஆக்கிடும். சில நேரத்துல ஹபா மன்சூரா, சில நேரத்துல பரத்தப்பட்ட புழுதி மாதிரி கூட ஆகிடும். அல்லாஹ் சொல்றான், காஃபிருடைய அமல்கள், முஷ்ரிக்கீன்களுடைய அமல்கள், நாங்க கதிமினால ஆமிலு, அவங்க சேர்க்கிற அமல்கள் பக்கம் நாங்க முன்னோக்கி வருவோம், ஃபஜஅல்நாஹு ஹபா மன்சூரா, அதை நாங்க பரத்தப்பட்ட புழுதி மாதிரி ஆக்கி விடுவோம். அப்படின்னா எந்த கூலியும் கிடையாது. ஏன்? அது ஷிர்க். ஷிர்க்கு அல்லாஹ் இடத்துல எந்த கூலியும் கிடையாது, எந்த மன்னிப்பும் கிடையாது. அதனால அமல்கள் இஹ்லாஸ் ரொம்ப கட்டாயம். இதன் மூலமாக சிறிய அமலும் பெரிய கூலியை தேடி கொடுக்கும். और ऐसा ही इखलास के फवाइद में से हैं, छोटे से अमल भी बड़ा सवाब दिला देता है, छोटे अमल पर भी ज्यादा सवाब मिलता है. अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने मुआद इब्न जबल रज़ियल्लाहु तआला अन्हु जब यमन की तरफ भेजे थे तो उन्होंने कहा था, अल्लाह के नबी ने, ये मुआद जब आप वापस आएंगे तो आपका गुजर मेरे कब्र पर होगा. तो मुआद इब्न जबल रज़ियल्लाहु तआला अल्लाह के नबी से बहुत मोहब्बत करने वाले थे. उनके पहले से बड़ी कुर्बानी अल्लाह के नबी की छोड़ के जाना. तो दूसरी बात, जब अल्लाह के नबी कह रहे जब आप आएंगे तो मेरे जनाजे तो नहीं मिलेगी बल्कि आप मेरे कब्र पे गुजरेंगे. तो कितना बड़ा अफसोस, उनका गम उन पे तारी हुआ. फिर उन्होंने कहा कि लेकिन करना पड़ता है, अल्लाह के रास्ते में जाना है, तैयार हो गए. फिर कहा कि औसनी या रसूल अल्लाह, मुझे आप वसीयत करें. तो अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने क्या फरमाया, अखलिस दीनक, आप अपने दीन को खालिस इखलास वाले दीन बनाओ. दीन क्या है? जिंदगी से लेकर मरने तक हर अमाल, हर शोबे के अंदर इखलास लाओ. यक्फिकल अमलुल कलील, आपके लिए थोड़ा सा अमल भी आपके लिए काफी हो जाएगा. इखलास की वजह से थोड़ा सा अमल भी आपके लिए बहुत ज्यादा होगा. इखलास के बगैर अमल ज्यादा भी हो कुछ भी नहीं है. इसलिए अल्लाह पाक कुरान के अंदर फरमाता है, वल्लाहु युदाइफु लिमन यशा,
अल्लाह पाक जिसको चाहता है उसको ज्यादा अज्र और सवाब को मुजाफ कर देते हैं। इब्न कसीर रहमतुल्लाह अलैह अपने तफसीर के अंदर लिखते हैं, इसका मतलब क्या है, बेक़दर इखलासिही लिल्लाह, उसके अमल के अंदर जितना इखलास होगा, जितना अल्लाह के लिए करेगा, इतना सवाब में इजाफा होता है। एक ही शख्स है, एक शख्स नमाज पढ़ रहा 2 रकात, दूसरा शख्स भी पढ़ता है, तीसरा भी पढ़ता है, 2 ही रकात, बेहतरीन अंदाज में तिलावत, सब कुछ अच्छे हैं, लेकिन अल्लाह के नबी ने फरमाया उनके सवाब क्या हैं। किसी को 10 में 1 हिस्सा के सवाब मिलेगा, किसी के 9 में 1, किसी का 8वां हिस्सा, किसी का 7वां हिस्सा, किसी का 6वां हिस्सा, किसी का 5वां हिस्सा, किसी का 1/4, किसी का 1/3, किसी का आधा, किसी का पूरा मिलेगा। ये क्यों? इखलास की वजह से। जितना अमाल के अंदर इखलास होंगे इतना सवाब के अंदर बढ़ोतरी होती है, जितना इखलास के अंदर कमी होती है इतना इखलास के अंदर कमी आती है सवाब के अंदर भी। इसलिए अब्दुल्लाह बिन मुबारक रहमतुल्लाह कहते हैं, बहुत से अमल है रुब्ब अमलिन तुकफ्फिरुहु निय्या, रुब्ब अमलिन कलील तुकफ्फिरुहु निय्या, बहुत से थोड़े अमल हैं उसको नीयत ने बहुत ज्यादा बढ़ा के चढ़ा के अमल दिला देता है। जर्रा बराबर अमल किया था उसको पहाड़ों के लिहाज से सवाब मिलेगा, इखलास की वजह से, नीयत की वजह से। और दूसरा फरमाया कि रुब्ब अमलिन कसीर तुसग़िरुहु निय्या, बहुत से ज्यादा अमल, बड़े बड़े अमल होंगे, नीयत उसको छोटा कर देगी। इसकी नीयत की कमी, नीयत के अंदर फर्क आने की वजह से, खराबी की वजह से सवाब बहुत कम होता है। पहाड़ों के लिहाज से जाहिर पर अमल करेगा लेकिन सवाब क्या है, जर्रा बराबर में नहीं मिलेगा। कुछ अमाल का अल्लाह पाक कहता है फजअलनाहु हबा मंसूरा, जो हमारे के लिए नहीं किया है, जिसके अंदर रियाकारी है, उस अमाल को हम क़यामत के दिन उड़ाए हुए गर्दो गुबार जैसे बना देंगे, उसके कोई वक़्त अल्लाह के यहाँ नहीं होगी, कितना बड़ा अमल क्यों ना हो। मैंने शुरू में बताया था कि शहीद से बड़ा अमल क्या है, शहादत से बड़ा। और पूरी ज़िंदगी के सारे अमाल, सारे उसकी ज़िंदगी कुरान की तिलावत, कुरान की तालीम में खर्च किया, इससे बड़ा अमल क्या है। कोई अपनी पूरी माल दौलत अल्लाह के रास्ते में खर्च कर रहा है, इससे बड़ा अमल क्या है। ये सब बेकार हो जाएगा इखलास न होने की वजह से। அப்போ இவ்வளோ பெரிய அமல்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்கிறது, உயிரை கொடுக்கிறது, இதே மாதிரி தன்னுடைய ஆயுளில் சம்பாதிச்ச காசு பணத்தை சதக்கால செலவழிக்கிறது, ஒரு காரி ஒரு ஆலிம் தன்னுடைய இல்மை ஃபுல்லாக படித்து கொடுக்கறதுல தீனை பரப்புறதுக்குள்ள பயன்படுத்துறது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் இஹ்லாஸ் இல்லாதனால அது அவரை நரகத்தில் முதலாவது நுழைய செய்யறதுக்கு காரணமாக அமையும். அந்த அளவுக்கு இஹ்லாஸ் முக்கியமான அமல். இது மாதிரி நிறைய இஹ்லாஸுடைய தன்மையில் இருக்கின்றது, நாங்கள் அதை விளங்க வேண்டும். நான் சொன்ன வாரம் கடைசியாக தொடங்கின நேரம் போய் தான் முடிச்சு கொண்டேன். இஹ்லாஸ் எங்களோட வாழ்க்கையில் வாரன்னு சொன்னால் என்ன அவசியம், என்ன தேவை? முதலாவது அடியார்கள் அல்லாஹுடைய அந்தஸ்தை விளங்க வேண்டும், அல்லாஹுடைய கண்ணியத்தை விளங்க வேண்டும், அல்லாஹுக்குள்ள மதிப்பு கொடுக்கணும். அல்லாஹுடைய அந்தஸ்தை கண்ணியத்தை சரியாக புரிஞ்சாத்தான், விளங்கினாத்தான் இபாதத்தில் இஹ்லாஸ் வரும், தூய்மையான எண்ணம் வரும். எப்ப அல்லாஹ் யாரு, என்னை படைத்தவன், என்னை பரிபாலிக்கிறவன், அவன் என்னோட சந்தோஷப்பட்டா என்னுடைய எல்லா காரியம் ஆகிவிடும், அவன் கோவப்பட்டா என்னுடைய எல்லா காரியம் வீணாகிவிடும், முழு உலகத்தில் சொத்து பணம் என்னட்டு இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் வேஸ்ட் அல்லாஹ் என்னோட கோவப்பட்டால். அதனால் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நாங்கள் விளங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பெருமதியை விளங்கணும். அதனால் அல்லாஹ் சூரத்து ஜுமர்ல சொல்கிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி வல் அர்து ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மக்கள் அல்லாஹ்வை கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை எப்படி கொடுக்கணுமோ அந்த கண்ணியத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய மதிப்பென்ன, அல்லாஹ்வுடைய பெருமதி என்ன, அல்லாஹ்வுடைய சக்தி என்ன, அல்லாஹ் எவ்வளவு வல்லமை மிக்கவன் என்பதை அவர்கள் விளங்கவில்லை. அப்படி விளங்கி இருந்தாங்கண்டா சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அல்லாஹ்வுக்கு இங்கே இணை வைக்கிறாங்களே, இது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வை சரியாக விளங்கினவங்க யாரும் இணை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பாக வழங்கினவன், அல்லாஹ் என்னை படைத்தவனாக வழங்கினவன், அல்லாஹ் தான் அனைத்து செய்கிறான் என்று வழங்கினவன் எப்படி அல்லாஹ்க்கு இணை வைப்பான்? நிகோத்தன் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறான் என்றால் அல்லாஹ்வை ரப்பாக விளங்கல்ல, அவனை ஹாலிக்காக, மாலிக்காக, ராசிக்காக, வார், முபர், இது மாதிரி நாஃபி அனைத்தும் அல்லாஹ்தான் எனக்கு பிரயோஜனம் கொடுக்கிறது, நஷ்டத்தை உண்டாக்குறது, என்னை படைத்தவன், பரிபாலிக்கிறவன், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹ் தான் என்று யார் விளங்கலையோ அவங்க தான் இன்னொன்றை வணங்குவாங்க, இன்னொன்றை இணை வைப்பாங்க.
அப்ப அல்லாஹ் சொல்றான் சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகுன். இப்ப அல்லாஹ் விளங்குறதுக்கு எல்லாம் ரெண்டு விஷயத்தை சொல்கிறான். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி வல்லார்து ஜமீன் கப்லத்துஹு யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளையில முழு பூமிகள் அல்லாஹ்வுடைய கையில சுருட்டப்பட்டிருக்கும், அல்லாஹ்வுடைய கையில பிடியில் இருக்கும். இவ்வளவு பெரிய விசாலமான பூமி, இன்னைக்கு சொல்லி முடிக்க முடியாத சகோதரர், எவ்வளவு விசாலமானது. இந்த எங்களுக்கு பூமி உலகத்தை தான் தெரியும், உலகம் அல்ல பூமி என்று சொல்லக்கூடிய எல்லாம் அனைத்தும். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி, வானங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையில சுருட்டப்பட்டு அவனுடைய கையில இருக்கும், வலது கையில் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவ்வளவு பெரிய குதிரத்துள்ளவன். இன்னைக்கு எங்களை ஒரு சின்ன ஒரு ஜான் வயிறு அல்ல, எங்களை சின்ன ஒரு காணி பூமி அல்ல. இன்னைக்கு முழு உலகமும் எங்களுடைய 7 பூமிகளை தூக்கி முதல் வானத்தில் வைக்கப்பட்டால் கஹல்கத்தின் ஃபி ஃபலாத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளைய மாதிரி இருக்கும். இதே மாதிரி 7 பூமியை முதல் வானத்தில் தூக்கி 2வது வானத்தில் வைத்தால் கஹல்கத்தின் ஃபி ஃபலாத்தின், 2ஆம் வானம் எவ்வளவு பெருசுண்டா, இந்த முதல் வானமும் 7 பூமியும் அந்த வானத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு வளையம் மாதிரி இருக்கும், சின்ன ஒரு மோதிரம் மாதிரி. இதே மாதிரி 3ஆம் வானத்துக்கு முன்னாடி 2 வானமும் பூமியும், 4ஆம் வானத்துக்கு முன்னாடி 3 வானம் பூமியும், இப்படியே போய் 7ஆம் வானத்துக்கு முன்னாடி 6 வானங்களும் பூமிகளை வைத்தால் பெரிய ஒரு மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளையம் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய குர்சியை பத்தி சொன்னாங்க. குர்சிக்கு முன்னாடி 7 வானமும் எல்லா பூமிகளும் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு முன்னாடி ஹல்கத்தின் ஃபி ஃபலாத்தின், ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மோதிரம் மாதிரி. அப்ப அல்லாஹ்வுடைய குர்சி எவ்வளவு பெருசு. அது அடுத்து சொன்னாங்க வல் குர்சியு ஃபில் அர்ஷ், குர்சியும் 7 வானமும் இந்த பூமிகள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் சின்ன ஒரு வளைய மாதிரி. அப்ப அல்லாஹ்வுடைய அர்ஷ் எவ்வளவு விசாலமானது. இந்த 7 வானங்களை அல்லாஹ் தன்னுடைய கையில சுருட்டி வைக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு சக்தி மிக்கவன். இந்த 2 அல்லாஹ் சுருக்கமா சொல்ல, இன்னைக்கு எங்களை தான் கேட்டால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மகத்துவம் வாரதில்லை. யாருக்கு வரலையோ அவங்க தான் சொல்லலாம் சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், இவங்க அல்லாஹ்க்கு இணை வைக்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு நாங்கள் சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்றோமே, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இங்க இக்லாஸ் என்று சொல்லி ஒரு சொல் கூட கிடையாது. அமல் அல்லாஹ்வுக்காண்டி செய்யுங்க ஒன்றும் சொல்லப்படலை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை விளங்குவதை சொல்லப்பட்டிருக்குது. குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே சொல்லுங்க அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணைத்தனை யாரும் கிடையாது, அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் எந்தவித தேவையும் மற்றவன், எல்லாரும் அவனின் பக்கம் தேவையானவர்கள். லம் யலித் வலம் யூலத், அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனை யாரையும் பெறவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு சமனாக நிகராக யாருமே கிடையாது. இந்த சூராவுடைய பேர் என்ன? இக்லாஸ். இக்லாஸ் ஈமானுடைய விஷயங்கள் அல்லாஹ் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ்வை யார் சரியாக விளங்குறாங்களோ அவர்களுக்கு தான் இக்லாஸ் வரும். யார் மக்களை பருமதியாக விளங்குறாங்களோ, மக்கள்கிட்ட கண்ணியத்தை எதிர்பார்க்கிறாங்க, அவங்கள்ட்ட இக்லாஸ் இல்லாமல் ஆகிடும். அதனால வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி என்று அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான்? வசுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். எப்பயே இந்த மக்கள் இப்படி அல்லாஹ்க்கு இணை வைக்கின்றார்கள், அமல்களை ஏன் முஹஸ்துதியை கொண்டு வராங்க, இது ஆச்சரியமா இருக்குன்னு அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். என்ன சகோதரரே பெரியார்கள், இப்போ நேரம் போதாது. இக்லாஸ் எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்க வேண்டும், தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். இல்லாட்டி எங்களோட வாழ்க்கை வேஸ்ட், எந்த பிரயோஜனம் கிடையாது. கடிதம் டூ அட்ரஸ் இல்லாமல் அனுப்பப்பட்ட மாதிரி தான், முகவர் இல்லாத கடிதம் மாதிரி எங்களோட அமல்கள் அனைத்து வீணாகிடும், ரிஜெக்ட் ஆகிடும், எந்த பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் செய்யற அமலும் வேஸ்ட் தான், செய்யற கஷ்டப்படுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். ஒவ்வொரு அமலுக்கு முன்னாடி எங்களோட நியத்தை செக் பண்ணணும். அமல் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது ஷைத்தான் வருவான், எங்களோட நியத்தை மாற்ற முயற்சி செய்வான், செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகும் வருவான், கடைசி நேரத்திலையும் வருவான், மௌத்துடைய நேரத்திலையும் வருவான். எல்லா காலத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்களுடைய இக்லாஸை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. இதே மாதிரி இக்லாஸ் நிறைய பிரயோஜனங்கள் இருக்கிற நேரம் போதாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளங்கி இந்த இக்லாஸோட வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக, ஷிர்க்கை விட்டும் பாதுகாத்தருவானாக, அனைத்து அமலையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காண்டி மட்டும் சேர்த்துக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு नसीबाकुवाना। इसलिए हजरात इखलास के फ़वाइद बहुत हैं, ये इखलास हमारी ज़िंदगी का आना बहुत ज़रूरी है। इखलास के बगैर हमारा कोई भी अमल मकबूल नहीं है। इखलास के बगैर हमारी ज़िंदगी का हर करतूत ज़ाय हो जाएगा, उस पर कोई सवाब नहीं, बल्कि हमारा हिसाब सख्त होगा, पकड़ होगा। इसलिए हमें इखलास के साथ अमल करना बहुत ज़रूरी।
हर अमल के अंदर इखलास हो। हमारा बात करने में, हमारे नमाज के अंदर, हमारे लेन देन के अंदर, हर अमल के अंदर इखलास के साथ होना ज़रूरी। इखलास के साथ अमल करेंगे वो अल्लाह के यहाँ उसका सवाब बहुत ज़्यादा है, उसके सवाब बिला हिसाब हैं, मुज़ाफ़ हैं, और इंसान कामयाबी इसी के अंदर दारो मदार है। इसलिए पिछले हफ्ता मैंने इखलास लाने के बाद मैंने शुरू किया, लेकिन टाइम ज़्यादा हो गया, इस वजह से रोक लिया था। अभी भी ऐसा हो गया है। इखलास लाने के लिए आसान एक तरीका है। अल्लाह पाक खुद फरमाता है सूरत ज़ुमर के अंदर, वमा क़दरुल्लाह हक़्क़ क़द्रिही वल अर्दु जमीअन क़ब्लतहु यौमल क़ियामा वस्समावातु मतवियातुन बियमीनिही सुब्हानहु व तआला अम्मा युश्रिकून। जो भी इखलास के साथ अमल करते हैं वो लोग होंगे जो अल्लाह की कद्र को पहचानते हैं। जो अल्लाह की कद्र को पहचानते नहीं हैं वही लोग शिरक करेंगे, वही लोग दिखलावे के साथ अमल करेंगे। इसलिए अल्लाह पाक कहता है ये जो शिरक करने वाले हैं ये सब अल्लाह की कद्र को सही तौर पर पहचाना नहीं है। वमा क़दरुल्लाह हक़्क़ क़द्रिही, जिस तरीके से पहचाना उस तरीके से पहचाना नहीं। अल्लाह पाक अपनी दो सिफत सिर्फ बयान करता है, अपनी कुदरत के दो लहरें कहें या दो नुक्ते अल्लाह पाक बयान करता है। क्या है? वल अर्दु जमीअन क़ब्लतहु यौमल क़ियामा, क़यामत के दिन सारे ज़मीनें अल्लाह के हाथ में, अल्लाह के कब्ज़े में होगी। वस्समावातु मतवियातुन बियमीनिही, सातों आसमान अल्लाह के दाएं हाथ पे लपेटी हुई अल्लाह के दाएं हाथ में होगी। फिर अल्लाह पाक कहता है सुब्हानहु व तआला अम्मा युश्रिकून। कितने अजीब बात हैं, अल्लाह पाक हैं, ये लोग कैसे अल्लाह के साथ शरीक करते हैं। अल्लाह की कद्र को इन्होंने पहचाना नहीं, इस वजह से शरीक करते हैं, शिरक करते हैं। ऐसा ही जो रियाकारी करता है वो भी अल्लाह के शान की पहचाना नहीं है। जो अल्लाह की पहचानता है तो अल्लाह के लिए उसका अमल होगा। अल्लाह की शान क्या है? ये सातों आसमान सातों ज़मीन कोई मामूली बात नहीं है। आज हमारी छोटी सी ज़मीन के लिए हम कितने कोशिशें करते हैं। अगर कोई ज़मीन ज़्यादा हो अपने आप को बहुत बड़ा समझता है। ये सारा ज़मीन है, सातों आसमान, ये सब कुछ अल्लाह के हैं। वो अल्लाह के हाथ में आ जाएंगे तो अल्लाह कितना बड़ा है। इसलिए मुख्तसर अर्ज़ करता हूँ, यह सातों ज़मीन को पहले आसमान पर रखा जाए। हदीस के अंदर आया है बड़े मैदान पर एक हल्का, एक थोड़ा सा क्या कहें अंगूठी को रखने की तरफ होगा, और पहले आसमान और सातों ज़मीन को दूसरे आसमान के सामने ऐसा ही होगा, और तीसरे आसमान के सामने दोनों आसमानें और तो सातों ज़मीनें बड़े मैदान के अंदर एक हल्का, एक अंगूठी के बराबर। ऐसा ही छह आसमान और सातों ज़मीनें सातवें आसमान के सामने बड़े मैदान पे एक अंगूठी की तरह होगा। और कुर्सी के सामने अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम मेराज में जाके वापस आके फरमाया, मैंने देखा अल्लाह की कुर्सी इतनी बड़ी है, सातों आसमानों को सातों ज़मीन को लपेट के अगर रखा जाए, ऐसा ही रखा जाए कुर्सी के सामने, एक बड़े मैदान पे एक छोटा सा हल्का है, छोटा सा एक अंगूठी जैसा है। और अर्श के सामने कुर्सी और सातों आसमान और सातों ज़मीन ऐसा है जैसे बड़े मैदान पर एक अंगूठी है। तो अर्श कितना बड़ा है, सातों आसमान इतनी बड़ी हैं, तो अल्लाह के हाथ में अगर लपेट कर अल्लाह रखता, अल्लाह कितना बड़ा है। इसलिए अल्लाह की कुदरत को पहचाना पड़ेगा। हम सूरह इखलास पढ़ते हैं। सूरह इखलास क्या है? कुल हु अल्लाहु अहद, अल्लाह एक हैं, अल्लाहु समद, वो अल्लाह पाक समद ज़ात हैं, किसी के मोहताज नहीं, सब उसके मोहताज हैं। लम यलिद वलम यूलद, वो किसी का बाप नहीं, किसी का बेटा नहीं। और वलम यकुल लहु कुफुवन अहद, और इसका शरीक, इसके बराबर कोई नहीं है। इसके अंदर कहीं भी आप इखलास के साथ अमल करो कोई बात नहीं है, बल्कि इधर ईमान की बातें बयान की हैं, अल्लाह की कुदरत की बात बयान की हैं। उसी अल्लाह के लिए इबादत करो, उसी की पूजा करो, उसी की इबादत करो, उसी के लिए अमल करो। इखलास, इसलिए इसका नाम इखलास है। हर अमल के अंदर इखलास ज़रूरी। इखलास के बगैर अमाल ख़त बगैर उन्वान के वो ज़ाय हो जाएगा। बगैर उन्वान के ख़त किसी को भी लिखेंगे वो रिटर्न आ जाता है, या उसको ज़ाय कर देंगे अगर फ्रॉम एड्रेस भी नहीं होता। तो ऐसा ही हमारा अमाल ज़ाय हो जाएंगे। इसलिए ये बात बहुत अहम थी, इस वजह से आपके सामने मैंने अर्ज़ किया था 3 हफ्तों से। अल्लाह पाक मुझे भी आपको भी समझ के इस इखलास पर अमल करने की तौफीक अता फरमाए। हमारा लेन देन, हमारा हर अमल, हमारा कोई भी काम हो, मोहब्बत हो या गुस्सा हो, सब अल्लाह के लिए करने की तौफीक अता फरमाए। व आखिर दावना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।